இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஆண்டவர் தரப்போகிறார். எத்தனை நாள் நீங்கள் காத்து கொண்டிருந்தீங்க? உங்களுடைய விண்ணப்பங்கள் இன்னும் பதில் வரவில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேண்டிக் கொள்வதெல்லாம், நீங்க என்னென்ன காரியம் தேவ சமூகத்தில் ஜெப விண்ணப்பம் நீங்க வைத்திருக்கீங்க, அந்த ஜெப விண்ணப்பத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த காரியங்களுக்கு, அற்புதங்களுக்கு இந்த நாள்ல கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொள்கிற என்ன காரியமா இருந்தாலும் என் ஆண்டவர் தர விரும்புகிறார். நீங்கள் வேண்டியதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு என்ன காரியம் நீங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கீங்க, அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் நான் செய்வேன், நான் தருவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை தர அவர் விரும்புகிறார். அவர் ஆண்டவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. ஒரு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் தாமதிக்குது என்றால், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அது வரவில்லை என்று நீ ஏக்கத்தோட காத்து கொண்டு இருக்கலாம். அன்னாள் என்ற ஒரு தேவ மனுஷியை நாம் பார்க்கிறோம். அன்னாள் தேவ சமூகத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து காத்திருந்து ஜெபிச்சாங்க. அவங்க கேட்கிற காரியங்களை கர்த்தர், அன்னாள் துக்கமுகமாக இருக்கவில்லை. கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டபடியினால் அன்னாள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். நீங்க எந்த காரியத்துல என்ன விஷயமா தேவ சமூகத்துல நீங்க கேட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வேண்டிக் கொண்டவை எல்லாம் நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில நீங்க என்ன காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் போராடி கொண்டு ஜெபித்தீங்க, ஜெபத்துக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதிலை தருகிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டது எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்வேன் என்றார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் நான் நன்மையை பார்க்கவில்லை, என் வாழ்க்கையில நன்மையை நான் பெறவில்லை, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரா, கர்த்தர் என்னை நோக்கி பார்க்கிறாரா, அவர் கண்கள் என்னை நோக்கி பார்க்கிறதா என்று நாம் கேட்கிறோம். இன்றைக்கு அப்படி யாரெல்லாம் தேவ சமூகத்தில் புலம்பினீங்க, இன்றைக்கு யாரெல்லாம் தேவ சமூகத்துல என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா என்று ஒரு கேள்விக்குறியோடு நீ காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு உங்களுக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தை நேராக வருகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஒருவர் உண்டு, உங்களோட விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. உங்களையும் என்னையும் உருவாக்குன தேவன் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அன்னாளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், நிறைய வேதத்தில் தேவ மனிதர்களோட ஆண்டவர் காத்திருந்து பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளம். யோபுவை எடுத்துக்கொள்ளலாம். நெடுங்காலமாக யோபு எல்லாம் இருந்தது அவனை விட்டு எல்லாம் விட்டு போயிடுச்சு. ஆனா என்ன நடந்தது, ஆண்டவரை ஒரு நாளும் என்ன செய்யல யோபு உதட்டளவில் கூட
பாவம் செய்யவில்லை என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எண்ணிக்கொள்கிற காரியம், யோசிக்கிற காரியம் என்னவென்றால், எத்தனையோ பாவிங்க இருக்காங்க, எத்தனையோ பாவ வாழ்க்கையை செய்யறாங்க, சபிக்கப்பட்ட ஜனங்களா இருக்காங்க, ஆனாலும் அவங்க நல்லா தானே இருக்காங்க, நான் எதுவுமே பண்ணலையே, நான் ஆண்டவருக்காக நான் எல்லாம் செய்யறேனே, நான் கரெக்டா இருக்கேனே, ஆனா என் வாழ்க்கையில நன்மையை பார்க்க முடியல, நான் கேட்கிற விண்ணப்பத்துக்கு பதில் தரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு யோபு கூட தாங்க உத்தம சன்மார்க்கனமா இருக்கிறாங்க. ஆனா அவனுடைய வாழ்க்கையில வந்த சோதனைகள் எப்பேற்பட்ட ஒரு சோதனை. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வந்தால் நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரை மறுதளிச்சிருவோம், ஆண்டவரை விட்டு வந்துருவோம். ஆனா யோபு அப்படி செய்யல. ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க அவர் வல்லவர் என்று யோபு நினைத்திருக்கிறார். ஆனால் உதட்ட அளவுல கூட ஆண்டவரை கேள்வி கேட்கல. ஏன் ஆண்டவரை என் சொத்தை, என்னுடைய எல்லா சொந்தங்களை எடுத்தீங்க, என் நண்பர்களை எடுத்தீங்க, என் பிள்ளைகளை எடுத்தீங்க, என் ஆஸ்தியை எடுத்தீங்க, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு, எனக்கு வியாதி வந்துருச்சு, இன்னைக்கு நான் வேதனையோட நிக்கிறேன் என்ன யோபு சொல்லலங்க. ஆனா நீங்களும் நானும் இருந்தா நிச்சயமா ஆண்டவரை கேள்வி கேட்டிருப்போம், நிச்சயமா ஆண்டவரை விட்டு வெளியே போயிருவோம். ஆனா யோபுவை போல நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். இந்த நாள்ல நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது இப்படிப்பட்ட வாசமுள்ள வார்த்தையை பேசி இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களே, நீங்கள் வேண்டிக் கொள்வதை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தர அவர் விரும்புகிறார். நிச்சயமாக இந்த நாள்ல நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஏசப்பா, நீர் எங்கள் மத்தியில அசைவாடுவீராக. ஆண்டவரே, அற்புதம் கரம், அதிசயமான கரம், அற்புதமான தேவனே இறங்கி அப்பா என்ன காரியங்களுக்கு காத்திருக்கிறார்களோ இந்த காரியத்தை கர்த்தர் இந்த நாள்ல அவங்களுக்கு திருப்பி கொடுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. நன்மையான காரியங்களை, நன்மையான ஈவுகளை என் தேவன் பரத்திலிருந்து இவர்களுக்கு கொடுக்கும்படி இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. இந்த நாள்ல என்னென்ன காரியங்கள் உங்க சமூகத்துல வைக்கிறார்களோ இந்த காரியங்களுக்கு பதில் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.